அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டு இப்ப கர்ப்பமா இருக்காங்கம்மா. என்னது? கர்ப்பமா இருக்காளா? இவ்ளோ ஆச்சரியப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாம தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல, பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா. நான் ஏதோ சாதாரண மயக்கம் தான் நினைச்சேன். இத பாருங்கம்மா, நீங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, ஆனா இந்த விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது. பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி இருக்கா. இவங்களோட அம்மா அப்பா யாரும் வரலையா? வரல டாக்டர். அவங்களுக்காவது இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா யோசிக்கிற? இல்ல, அவங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? நாள்பட்ட கர்ப்பமா இருக்கு, கவனமா இருக்க வேண்டாமா? நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுக்கே விஷயம் தெரியாது போல இருக்கு. படிச்சவங்க கூட ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? சரி சரி, இனிமேலாவது கவனமா பாத்துக்கோங்க. சரி டாக்டர், நான் அவளை கூட்டிட்டு போறேன். இல்ல, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு சொல்லி ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு கூட்டிட்டு போங்க. அவளை பார்க்கலாமா? ம். அபி, அபி ப்ளீஸ், ஐம் சாரி. சாரியா? என்ன சாரி? இது சாதாரணமா சாரி சொல்லி தீர்ந்து போற விஷயமா? என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? இப்போ உன் நிலைமை என்ன தெரியுமா? நீ கர்ப்பமா இருக்க உஷா. யூ ஆர் பிரெக்னன்ட். கல்யாணமே ஆகாம இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்க நீ. அபி, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். என்னது? முன்னாடியே தெரியுமா? ஓ மை காட்! உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டி இப்படி இருக்க? அபி, இட் ஹேப்பன்ட் அபி. நானும் ஆதியும் பெங்களூர். Stop it! Stop it! ஆமா, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ ஆதியை ஒதுக்கிட்டு வந்துட்டியா? என்ன காரியம் பண்ணிருக்க உஷா? அபி ப்ளீஸ், இதெல்லாம் விட்டுடு அபி, விட்டு தள்ளு. விட்டு தள்ளமா? சாதாரண விஷயமா இது? அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து தியாகம் பண்றியா? காலம் பூரா இந்த குற்ற உணர்ச்சியோட என்ன சாக சொல்றியா? அபி ப்ளீஸ், ஐம் மேக்கிங் மை செல்ஃப் வெரி வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். நான் எடுத்தது என்னோட தனிப்பட்ட முடிவு, ஏன் வாழ்க்கை ஏன் முடிவு, அவ்வளவுதான். இதுல உனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது பார், என்ன சமாதானப்படுத்துற மாதிரிலாம் நீ பேசாத. ஆமா உஷா, ஆதிக்கும் எனக்கும் இருக்கிற பிசினஸ் போட்டி உன் லைஃப பாதிக்கிறது தப்பு. விஷயங்களை குழப்பிக்காம நீ புரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணும் குழப்பிக்கல அபி, நான் தெளிவா தான் இருக்கேன். அப்போ குழப்பிக்காம நீ சொல்லு. இந்த முடிவை நீ தெளிவான மனநிலையில தான் எடுத்தியா? ஆமா ஆமா ஆமா, பெரிய ஆமா. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? கொஞ்சம் பொறுமையா இரு. நீ யோசிச்சு பாரு அபி. ஆதி நீ ஒரு பொண்ணுங்கிற எந்த ஒரு தயவதாட்சியமும் பார்க்காம எப்படி எல்லாம் உன்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டான். அவ அடிப்படையில ஒரு மென்மையான மனுஷனா இருந்திருந்தா உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பானா சொல்லு?
இப்படி ஒரு மனுஷன் நான் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒன்ன டார்ச்சர் பண்ற மாதிரி நாளைக்கு என்ன டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உஷா, நீ பேசுறது முட்டாள்தனம். ஆதி எனக்கு தொந்தரவு கொடுக்கறது இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது. எப்ப ஆதி இந்த ஊருக்கு வந்தானோ அப்பதுல இருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அப்படிப்பட்ட ஆதியை தானே நீ காதலிச்ச? காதலுங்கிறது அவங்களோட நல்லது கெட்டதுகளை அக்செப்ட் பண்றது, ஏத்துக்கிறது தான். உன்னோட காதலை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஏத்துக்கவும் முடிஞ்சது. ஆனா இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கியே, இதை என்னால ஏத்துக்கவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. அபி ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. இது எப்படி உஷா ஈஸியா எடுத்துக்க முடியும்? அபி வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். சரி, அப்போ நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்த இழப்பு உனக்கு வலிக்கலையா? இது பாரு அபி, ஆதிய நான் விரும்பி அவன் என்னை தூக்கி எறிஞ்சிருதான்னு வை, அப்ப நான் மனசுடைஞ்சு போயிருப்பேன். அந்த வருத்தம் தாங்க முடியாம அழுதுருப்பேன். ஆனா அப்படி இல்லையே. நான் தானே இப்ப ஆதியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். இது என் புத்திக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச ஒரு காரியம் அபி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி, ஆதியே நீ தூக்கி எறிஞ்சிட்ட, ஓகே. ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தை, அதை என்ன பண்ணுவ? அதையும் தூக்கி எறிஞ்சிருவியா? இல்ல அழிச்சிட போறியா? ஏன் அப்படி பண்ணணும்? நான் ஏன் குழந்தைய அழிக்கணும்? நான் தானே குழந்தைக்கு அம்மா. என் குழந்தைய நானே அழிப்பேனா? தேவையில்லை. இந்த குழந்தை பிறக்கும், என் புள்ளையா வளரும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன ஏன் இப்படி நக்கலா சிரிக்கிற நீ? என்ன அர்த்தம் இந்த சிரிப்புக்கு? உஷா, அப்பா இல்லாம வளர்ற குழந்தையோட துயரத்தை, வேதனைய நீயும் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். நாம பட்ட வேதனைகளை இப்போ உன் குழந்தைக்கு நீ தரணும்னு ஆசைப்படுறியா? இல்ல அபி, நானே என் குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருந்து அதை நல்லபடியா வளர்ப்பேன். வாதத்துக்காக பேசாத உஷா. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அம்மா உன் சின்ன வயசுல ஒரு துணையை தேடிட்டது உன்னால ஏத்துக்க முடிஞ்சதா? 14-15 வயசுல உனக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையா இருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் உன் அம்மாவோட கணவர் ஒரு நல்லவர்னு தெரிஞ்சு நீ அவரை அப்பாவை ஏத்துக்கிட்ட. அப்பா பத்தின குழப்பங்களும் வேதனைகளும் உன்னை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருக்குன்னு பல முறை நீ என்கிட்ட சொல்லி அழுதுருக்க. இப்ப அதே கஷ்டத்தை உன் குழந்தைக்கு நீ உருவாக்கிட்டு இருக்க உஷா. அபி, என்னால தனியா இருக்க முடியும் அபி. என்னால என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியும். நீ தனியா வாழ்ந்தாலும் இல்ல உன் அம்மா மாதிரி எதிர்காலத்துல இன்னொரு துணையை தேடிக்கிட்டாலும் உன் குழந்தைக்கு அப்பாங்கிற ஸ்தானம் வெற்றிடமா தானே இருக்கும். அது வேதனை படத்தானே செய்யும். தப்பு உஷா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. உன் அம்மா என்ன திட்டின சமயத்துல எல்லாம் நான் வருத்தப்படல. ஏன்னா அவங்க உன் மேல இருந்த அக்கறையில தான் அப்படி எல்லாம் என்கிட்ட பேசினாங்க. அதே அக்கறை உனக்கு உன் குழந்தை மேல கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? அபி, நான் என் குழந்தைய நல்ல அக்கறையோட தான் அபி வளர்ப்பேன். ஆமா, பெரிய அக்கறையோட வளர்ப்பேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சுமையை தயார் பண்ணி வச்சிருக்க அந்த குழந்தைக்கு எப்படி அது சந்தோஷமா வளரும்? இது பாருஷா, ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் கேக்குறேன், என்ன அப்படி பெருசா நடந்திருக்கும்? அதிகபட்சம் நீயும் நானும் பேசாம இருந்திருப்போம். தட்ஸ் ஆல். ஆனா உன் லைஃபும் உன் குழந்தையோட லைஃபும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் உஷா. இப்ப எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறாக்கி வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, காலம் பூரா என்ன ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி வச்சிருக்க. அபி, சரி, நீ என்ன விட்டுட, ஆதியை விட்டுடு. உன் அம்மா அப்பா இந்த சொசைட்டி எல்லாத்தையும் விட்டுடு. உன் குழந்தை பிறக்க போற அந்த ஜீவன், அத மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு உஷா. அதுக்கு உருவமும் உயிரும் கொடுக்க போற தாய் நீ. கூடவே அதோட மனசுல தீராத வேதனையும் களங்கத்தையும் கொடுக்க போறியா? இல்ல, உன் வயித்துல பிறக்கிறதுக்காக உன் குழந்தைக்கு கொடுக்கற பரிசா இது? இங்க பாரு அபி, நீ சொன்னதுல நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா நீ காதி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா?
இதெல்லாம் என் கூட படுக்கும்போது உனக்கு தெரியலையான்னு கேட்டான் அபி. என் உணர்ச்சிகளை குத்தி காயப்படுத்துற வார்த்தை இல்லையா அது? அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு தினம் அவன் கூட படுக்கணுமா? எனக்கு என்ன சுடு சொரணை எல்லாம் கிடையாது அபி. அவன் அந்த பேச்சு பேசுறதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆம்பளை திமிரு தானே. இதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி அவனோட தனிச்சு போய் வாழறது சொல்லு? இது பாரு, அவன் சொன்னது தப்பான வார்த்தை தான். ஆனா அது கோபத்துல சொன்ன வார்த்தை. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு நீ வேண்டான்னு சொன்னதுனால அவன் அந்த கோபத்துல அப்படி பேசியிருக்கான். இதுவே அவன் உன்னை கை கழுவணும்னு நினைச்சு பேசிருந்தான்னா நானே அவனை அரைஞ்சிட்டு போடான்னு சொல்லிட்டு உன்னை இங்க எடுத்துட்டு வந்திருப்பேன். தெரியுமா உனக்கு? ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆத்திரத்துல இப்படி அவன் பேசியிருக்கான். சரி உஷா, நீ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்ட உன் அப்பா அம்மாவோட மனசை நீ நோகடிச்சிருக்க. சரி, நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சே. ஆனா நம்மளோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்ச பாரு, என்னோட மனசை நீ நோகடிச்சிட்ட. இதுக்கு நான் தான் காரணங்கிற அந்த உறுத்தலை எனக்குள்ள நீ உண்டாக்கி இருக்க. இதுக்கெல்லாம் மேல இப்ப பிறக்க போற அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நீ கேள்விக்குறியாக்கி வச்சிருக்க. உஷா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இவ்ளோ வேதனைக்கும் காரணமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை அபி. ஆமா உஷா, எனக்கு அது தேவையே இல்லை. இது பாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கணும் நீ நினைச்சேன்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். உன் முடிவை நீ மாத்திக்கணும். என் பேச்ச நீ கேட்கறதா இருந்தா மறுபடியும் என்ன வந்து பாரு. அப்படி இல்லைன்னா வேண்டாம், வேண்டவே வேண்டாம். That's the end between me and you. அபி, No உஷா, no. That's the end. உன்னோட முடிவை நீ மாத்திக்கிறேன்னா என்ன வந்து பாரு உஷா. அப்படி இல்லைன்னா என்ன மறந்துடு, அவ்வளவுதான். என்ன மறந்துடு உஷா. No, just forget me. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் என்ன இதெல்லாம்? எதுக்கு இன்னைக்கு ஒர்க் நடக்கல? சாரி சார். சாரி இஸ் நோ வேர்ட் இன் மை டிக்ஷனரி. என்ன சாரி? இந்த சாரிங்கிற வார்த்தை என்ன சமாதானப்படுத்தாது. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? சார் 2-3 மெட்டீரியல் வரல சார், அதனால தான் ஒர்க் ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மெட்டீரியல்ஸ் வரல? என்ன சிவா? வாட் இஸ் தி ரீசன்? சார் மெட்டீரியலை ஏத்திட்டு வந்த லாரி ஆந்திரா பக்கம் நெல்லூர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான். இதெல்லாம் ஒரு காரணமா? வேற ஒரு லாரி கம்பெனி பிடிச்சி மெட்டீரியல்ஸை ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து வேலையை பாருங்க. அதுக்கு தான் சார் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மிஸ்டர் சிவா, சில விஷயத்துல நம்ம செலவே பார்க்க கூடாது. வேலை நிக்காம நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும், டைம்குள்ள முடிக்கணும். அதான் ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கிரெடிபிலிட்டி. ஓகே? ஓகே சார். ஓகே சார். நாளைக்கு காலையில் நான் இங்க வரும்போது வேலை நடக்கணும். இல்ல நீங்க எல்லாரும் வெளியே போயிடணும். சார். சார் உங்களை டிஸ்மிஸ் பண்ற சிரமத்தை எனக்கு கொடுக்காதீங்க. ஓகே? ஜஸ்ட் கேரி ஆன். ஓகே சார். ஓகே சார். இந்தாங்க. மிஸ்டர் ஆதி, எதுக்காக இங்க வந்த? Why the hell have you come here, huh? இது பாருங்க ஆதி. Shut up. உஷாவை தூண்டி விட்டு என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டல. ச்சே, எவ்வளவு சீப்பான பொம்பளை நீ. பர்சனல் லைஃப்ல பூந்து அது கெடுக்கிறியா?
ஆர் யூ நாட் ashamed of your act? இப்போ எதுக்காக இங்க வந்த? என்ன நடக்குதுன்னு வேவ் பார்க்கவா? இல்ல ஆதி, நான் உஷா விஷயமா தான் பேச வந்திருக்கேன். உஷாவா? அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல ஆதி, எப்ப நிச்சயதார்த்த மேடை வரைக்கும் வந்து அங்க வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாலோ அதோட அவளுக்கு எனக்கு உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது அப்படி முடிகிற உறவு இல்ல. உஷா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டா, அதனால உங்க காதல் இல்லைன்னு ஆயிடுமா? யார் காதலிச்சா? நான் அவளை சின்சியரா காதலிச்சேன். ஆனா அவ காதலிச்சுதான் சொன்னது நடிப்பு. என்ன நம்ப வச்சு என் கழுத்தை அறுத்துட்டா, நடிச்சு என்ன ஏமாத்திட்டா. ஆதி, கோவப்படாதீங்க. உஷாவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முட்டாளா நீ? அறிவில்ல உனக்கு? நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து என்ன வேணாம்னு சொல்லவா அவ? நீ என்னன்னா என்கிட்ட வந்து அவளை ஏத்துக்கணும்னு சொல்ற? வந்திருந்த விஐபிஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான். அன்னைக்கு அவளை சுட்டு தள்ளிருக்கணும். அவளை தூண்ன உன்னையும் ஷூட் பண்ணிருக்கணும். தப்பிச்சிட்டீங்க. இது பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, உஷா பண்ணது தப்புதான். அதை நான் நியாயப்படுத்தல. ஆனா அவளை நீங்க கைவிட்ட கூடாது. Just shut up. உன்னோட உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அவ ஏன் இப்படி சொல்லா? என்ன காரணம்? அவ ஏதோ என் மேல இருக்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான பிரியத்தினால அப்படி செஞ்சிருக்கா. அப்படியா? வெரி குட். அப்போ அவளை நீயே வச்சு காப்பாத்த என்கிட்ட ஏன் வந்த? Just go to hell. அதை விட்டுட்டு என்கிட்ட ஏன் வந்து பேசுற? அதுக்கான அவசியம் ஏற்பட்டு போச்சு. அவளை நீங்க ஏத்துக்கிற கட்டாயம் உருவாயிருக்கு. கட்டாயமா? என்ன பெரிய கட்டாயம்? அவ வயித்துல உங்க குழந்தை வளருது. உங்க குழந்தை மிஸ்டர் ஆதித்யா. உஷா வயிற்றுல குழந்தை வளரலாம். ஆனா அது ஏன் குழந்தையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே.